ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் பிஎம்ஆர் ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி செயின் ட்ராப் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை லைட்டாக சாய்ச்சி மேலே போயிட்டு கீழே வரணும், மேலே போயிட்டு கீழே வரணும். இப்போ பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வரணும். இப்படியே கண்டினியூஸாக பண்ணுறது தான் செயின் ட்ராப். இப்போ அதையே நம்ம கீழ் சைடுக்காக பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே போயிட்டு வரணும், திரும்பவும் கீழேருந்து மேலே போயிட்டு வரணும். இந்த செயின் ட்ராப் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாஸ். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிற ஃப்ளவர் டிசைனுக்கெலாம் இந்த செயின் ட்ராப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செயின் ட்ராப் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரஷில் ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணணும். ஒன் ஸ்ட்ரோக்ன்றது அட் த டைமில் 2 கலரில் ப்ரஷ்ஷை டிப் பண்ணி 3 கலர் எஃபெக்ட் கொண்டு வரது தான். ஒன் ஸ்ட்ரோக் ரெடி பண்ணுறதுக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த செயின் ட்ராப் யூஸ் பண்ணி லீஃப் போடுறேன் பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சைடாக ஒரு வி மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு வச்சுட்டு செயின் ட்ராப் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக போட்டு வளைச்சி ஷார்ப்பாக 90 டிகிரி எட்ஜில் ப்ரெஷ்ஷை இழுத்துட்டு அங்கே விட்ட இடத்துலேருந்து அதே 90 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ப்ரெஷ்ஷை சாய்ச்சி எடுத்து செயின் ட்ராப் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு ஒரு லீஃப் பெயிண்டிங் கிடைக்கும். இப்போ இது செயின் ட்ராப் லீஃப் போடுறதுக்கு செகண்ட் மெத்தட். லீஃபோட ஆஃப் சைடு செயின் ட்ராப் போட்டு 90 டிகிரி எட்ஜில் எடுத்து பேலன்ஸ் இருக்க ஆஃப் சைடும் செயின் ட்ராப் போட்டு எட்ஜில் முடிக்கிறது. ஏற்கனவே போட்ட லீஃபில் பார்த்திங்கன்னா விட்ட எட்ஜிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்போம். இப்போ போட்ட லீஃப் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து செயின் ட்ராப் போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் போட்டு ஒரு லீஃபை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நம்ம போடுற லீஃப் பார்த்திங்கன்னா செயின் ட்ராப் யூஸ் பண்ணாமல் நார்மல் ப்ரெஷ்ஷை வளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு 90 டிகிரி எட்ஜில் முடிக்கிறது தான். இது ஒரு பேசிக்கான லீஃப் மெத்தட் தான். நமக்கு பெயிண்டிங்லேயே டைப் ஆஃப் லீஃப் மெத்தட் இருக்குது, அதுக்குன்ட்டு தனி கிளாஸ் போடுறேன். இப்போ அதே செயின் ட்ராப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளவர் போடுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ட்ராப் பெயிண்டிங்கில் பார்த்தா மாதிரி தான் செயின் ட்ராப்ன்றது. ட்ராப் பெயிண்டிங்கை கண்டினியூஸாக போடுறது தான் செயின் ட்ராப். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணியே அடுத்த ட்ராப்ஸ் போடுவோம். ஆனால் இந்த செயின் ட்ராப்பில் ப்ரெஷ்ஷை எடுக்காமல் அப்படியே கண்டினியூஸாக மேலேருந்து கீழே மேலேருந்து கீழேன்ட்டு கண்டினியூஸாக கொடுக்கறது தான் செயின் ட்ராப். உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாம் கிளியர் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஃப்ளவர் டிசைனை இத்தனை வாட்டி போடுறேன். இன்றைக்கி கிளாஸ் மூலயமா செயின் ட்ராப் யூஸ் பண்ணி டாப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது, பாட்டமில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு லீஃப் எப்படி போடுறது, ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி வர கிளாஸில் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். கண்டினியூஸாக என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இருக்க எல்லா நுணுக்கங்களும் கற்றுக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபேப்ரிக் பெயிண்டர் ஆவீங்க.